ஹாய் மக்களே, வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டுருக்கேன் நான். ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப முக்கியமான வேலை. ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 11:45 நைட் 11:45 ஆயிடுச்சு. ஒரு வேலையை போயிட்டுருக்கேன் வெளியே நான். சரி, போகும்போது நம்ம தம்பிங்களுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன் நான். எங்கே போகிறேன், என்ன பண்ணுன்றது போக போக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, பாருங்கள் நீங்களே. போகலாமா? வாங்க போகலாம். ஓகே மக்களே, வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அவனுக்கு பயப்பட ஃபோன் பண்ணலாமா அவனுங்களுக்கு? ஆக்சுவலி அவனுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஆனால் இது ஒருத்தனுக்கு தெரியும். ஹலோ ஹலோ சொல்லுவாமா சுரேஷுங்கப்பா. பா வாப்பா கொஞ்சம் வெளியே, வீட்டுக்கு வெளியே. இல்லைப்பா, சும்மா ஒரு முக்கியமான வேலை கொஞ்சம் வெளியே போகணும் பாப்பா. ஆமாண்டா. டேய் பரவாயில்ல, வாடா டேய், வெளியே போன வாடா டேய். நீ அப்படி நல்லா சொல்லிடுறது. நீ அப்படியே சூரியன் புருஷன் 3 பேர் கிளம்புவாங்க. எதுக்கு? டேய் நீ வாடா டக்குன்னு. டேய் டைம் வெளியே வண்டி இன்ஜின் ஆளுங்க, வாடா டக்குன்னு. டேய் வைக்கிறவா. ஆஃப் பண்ணி வைங்க, வரேன். டேய் வாடா டக்குன்னு. வருவானுங்க. ஆக்சுவலி இந்த 3 பேரில் ஒருத்தனுக்கு தெரியும். அதாவது நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறது ஒருத்தனுக்கு தெரியும். பட் அது யாரும் நீங்களே உங்களுக்கு போகிற வழியில் உங்கள் நடுவில் தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கடைசி வெயிட் பண்ணி பாருங்கள். பட் 3 பேரில் ஒருத்தர் தெரியும் நம்ம எங்கே போகிறோன்றது. ஓகேங்களா? இந்த விளாக் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தட் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வரல இன்னும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. ஓகேங்களா கைஸ்? ஓகே கைஸ், அவங்க வந்தோடனே நம்ம கிளம்பலாமா? ஓகே கைஸ், நம்ம டீமை காட்டுக்கு பின்னாடி மைக் மாட்டிக்கிறா. பைக்கு நீ மாட்டின மாட்டாடி. என்ன விஷயம், என்ன ஏது தூங்கிட்டு இருக்க இழுக்கு போட்டு எங்கே போகிறோம்னு சொல்லுங்கள் சார். அபிஷேக் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் மாடலிங்கோட. ஆமாம், எஸ்டியோட காட்டுங்க. லைட்டிங்கில் காட்டலாம். லைட்டிங்கில் காட்டலாமா? மிஸ்டர் அபிஷேக் என்ன காட்டுறீங்க? காலம் ஊத்துற அபிஷேக் ஒன்றும் இல்லையா? வீடியோ காட்டுறா பத்தியா? தெரியாத எங்கே போகிறது என்ன உனக்கு தெரியுமா? எங்கே போகிறீங்க? நான் என்னன்னா மதியம் நல்லா தூங்கிட்டேன். நீ ஏன் மேம் தூங்குன? நான் வந்து நல்லா மதியம் தூங்கிட்டேன். அந்த ஒரு காரணத்தினால சரி எங்கேயோ ஒன்று போகலாம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருக்கேன். அப்படி எனக்கு தெரிஞ்ச எவனும் தூரம் போகிற மாதிரி தெரியல. பார்க்கலாமான வேலை இருக்குதுடா. என்ன வேலை? என்ன வேலைன்றது சொல்லிடுறேன். சொல்லுங்க. உங்கள் அத்தை இது நாளைக்கு காலேஜில் இருக்கும், தூரம் போய் சொல்கிறேன். இல்லை இங்கே சொல்லிட்டு இறங்கிடுவாங்க கீழே. இது காலேஜா? ஏய் வண்டி நிப்பாட்டு சார். பகல்லே நான் காலேஜ் போறது இல்ல. டேய் கேமரா ஆஃப் பண்ணு, வண்டி நிப்பாட்டுங்க. நான் காலேஜுக்கே போயிருவேன். சொல்றேன் சார். காலேஜ் எல்லாம் ஆகாது சார். இது ஹைவேஸ் போயிட்டு பேசலாம் மக்களே. ஹைவேஸா? ஓகே மக்களே, ஆக்சுவலி இப்போ வந்து எங்கே போகிறோன்றது சொல்லட்டுமாடா? சொல்லுங்க. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, அவங்க அத்தை ஒரு காலேஜ் ஃபைல் ஒரு முக்கியமாக நாளைக்கு கொண்டு போய் கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம எங்கே போயிட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி என்ன போர்டு போட்டுக்கோங்க. போர்டு காட்டுப்பாங்க, அது போர்டு காட்டுப்பா. போர்டு தெரியுதா மக்களே உங்களுக்கு? சென்னை. ஆமா, சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னது? சென்னையா? ஆமா. சீரியஸாவா? ஆமாப்பா. மாமா சீரியஸ் சென்னை போறோம் மாமா. ஆமாண்டா. ஏன்டா மாமா ஏன் அப்படி பண்றீங்க? நாளைக்கு மதியத்துக்கு வந்துடலாம். மதியத்துக்குள்ளயா? ஐயா நாளைக்கு வேலை இருக்குங்கய்யா. சார் சீரியஸா சென்னை போறோமா? பின்னா பைத்தியம் எல்லாம் சார்ஜ் போட்டுருக்காங்க சார். ஒரு செட்டு இருப்பல சார், எப்படி ஸ்டார்ட் பண்ண வந்துருக்கு? போய் லாஸ்ட்ல போய் தூங்குறோம் குளிக்கிறோம், அதே ட்ரெஸ்ஸை போட்டு திருப்பி வந்துடும். அவ்வளோதான். ஷார்ட்ஸோட வந்துக்கிறீங்க. என்னது ஷார்ட்ஸோட வந்துருக்கேன்? ட்ரெஸ்ஸே தேவை, ஷார்ட்ஸே தேவையில்ல. நான் சட்டை கழட்டி போட்டு படுத்திருந்தேன் வீட்டுல. அப்படியே கூட்டு மிஸ் ஆயிடுச்சு. சட்டையோட கூட்டு அவரே அந்த கூப்பிட்ற. இல்லடா சுரேஷ், ஒரு முக்கியமான வேலைடா. அவங்க சார் ஃபைல் விட்டு போயிட்டாரு. அந்த ஃபைல் நம்ம கொண்டு போய் கொடுக்க முன்னாடி. அவங்க நாளைக்கு காலேஜ் லாஸ்ட் டேட். நாளைக்கு கிடையாதா? சீரியஸாடா? இன்னும் விளையாடுறது ஏன்னா நான் ஹைவே வந்துதான் உங்க நல்லா சொன்னது. நானு வீட்டாண்டே சொன்ன இறங்கிருவீங்க தெரியும் எனக்கு. எனக்கே தெரியாது, சத்தியமா தெரியாது. ஜாலியா உட்காந்து வர என்ன போயிட்டு வரலாம் விடு. உனக்கு என்ன பிரச்சனை? A few moments later. பங்கு எங்கேயாவது வருதா பாருப்பா. நானும் பங்கு தேடுற மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு
5-6 கிலோமீட்டருக்கு மேலே பங்கே காணுங்க. ஹைவே ரோடு, இது சென்னை ரோடு. நானும் பங்க் கிடைக்கும் போர்டு போட்டிருக்கான். டீசல் வேறு கம்மியாகுது. போட்டுக்கலாம். டீசல் போட்டு அப்புறம் உங்களுக்கு வரேன் லைனில். டீசல் போட்டாச்சுப்பா. சரி இப்பயா சொல்லுங்க எங்க போறோம்னா தயவுசெய்து. டே சென்னைக்கு தான்டா. சீரியஸா? இவன் மேல சத்தியமா சென்னை தானே போறோம். டே சத்தியமா நம்பலாம். அவன் மேல சத்தியம் நம்பவே மாட்டான். எல்லாம் வச்சுக்கிட்டு சென்னை போய் என்னத்த பண்றது? சென்னை போயிட்டு மெரினா பீச் பார்த்துட்டு அண்ணா சமாதிக்கல அங்கே அப்படியே உனக்கு பக்கத்தில் ஒரு குளித்துணி போஸ்ட் வந்துடுறேன். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நல்ல ஐடியாவா இருக்கு. சரி இப்போ நம்ம எங்க போறோம் என்ன டீட்டெயிலாக சொல்லி கரெக்டா. அதான்ப்பா சென்னை தானேப்பா போறது. சென்னை தான். ஆமாப்பா. சரி ஓகே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? புலம்பிட்டு இந்த காஸ்டியூம் பிரச்சனையா இருக்கு. வேற விட்டு அதை பார்த்துக்கலாம். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? டீ வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? வாங்கி தரேன். டீ சென்னை வரையா இல்லையா? வாங்க போலாம் வந்து. டீக்காக வாடா. சரி வாங்கி தர விடுறா. உனக்கு எந்த பிரச்சனை இல்லை? போலாம்ல? இல்லை போலாம். இது வண்டியில வயிறு போலாம். சரி ஓகே சுரேஷ், இப்போ நம்ம சென்னை போறது முடிவாகி போச்சு. இப்போ போகும்போது நம்மளுக்கு பாட்டு கேட்டு போலாம். பட் இருந்தாலும் பாட்டு கேட்டுன்னு வச்சுக்க 2 நிமிஷம் ஒரு இந்த சாங்கோட பாதி சாங் முடிக்கிறதுக்குள்ள நீங்க தூங்கிடுவீங்க எல்லாரும். ஸோ இப்போ நீங்க தான் ஒரு ஃபன் பண்ணிட்டு வாங்க போலாம் சென்னைக்கு. அப்படி ஜாலியாக பேசி செஞ்சுட்டு. டேய் இவன் யாரா டீ இருக்குது? அதுக்கு முன்னாடி மறக்காம பின்னாடி பேக் இருக்கீங்கன்னா பேக் டேய் பத்திரம்டா. அதுல ஃபைல் இருக்கு. அதெல்லாம் இல்லை பின்னாடி எடுக்க விட்டுரு. பத்திரம் அந்த பேக் பத்திரம். இல்ல போற வழியா நல்ல இடமா இருந்தா பாருங்க. கீழே பாடுறான் ஒவ்வொரு நேரத்தோட ஒரே மீன் மீச்சறேன். தேவையே இல்லாம பாலம் தான் தள்ளி விட்டுருவான். பாலம் வரவழையில் சொல்றேன். மக்களே இவன் வண்டி ஓட்டுறதுக்கு நீங்க பார்த்ததுல அபிஷேக் அது ஒரு நாள் தனியா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அவன் கிராக் இல்ல அவங்களும் சூப்பரா ஓட்டுவான் வண்டி. அது மாதிரி ஓட்டுவார் வண்டி எங்காலு. நீ நல்லா ஓட்டுறோம் அது நாங்க சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. அது நீங்க நல்லா ஓட்டுங்க. ஐயோ ஒரு சம்பவம் நடந்துச்சு மக்களே. சொல்லியா இருந்தா நீயே வாங்கி கொடுத்தா நைட் ஒரு 11:30 மணிக்கு இருப்பா பேச விடு. நைட் ஒரு 11:30 மணிக்கு இல்ல அடி தக்காளி என் பையன் வந்து கொத்து போட்டா கேட்டான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனான். டேய் அமுச்சு விட்டேன் போடா சுரேஷ் எனக்கு வாங்கி கொடுறான்னு. சரி மாமான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்க போனா மக்களே. தலைவர் பேசுற எடுத்துட்டு போனா எங்க அண்ணன் வண்டி. டேய் பேச விடு. பேசுற எடுத்துட்டு போனா எங்க அண்ணன் வண்டி எடுத்துட்டு போயிட்டு நைட்டு 11:30 மணிக்கு சிட்டி ரோடு. அந்த ஜாலி நான் சொல்றேன் இருங்க. சிட்டி ரோடு நைட்டு ரோடு காலி. தலைவர் என்ன பண்றாங்க ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்து ஓவர்டேக் பண்ணிருக்காரு. ஓவர்டேக் பண்ணி எதிரில சூப்பர் எக்ஸ்எல் வந்துட்டு. ஆக்சுவலி இவன் மேல தப்பு இல்ல. சூப்பர் எக்ஸ்எல் லைட் இல்ல. எனக்கு கண்ணு தெரியல. எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் கிளாஸ் கோலார்ன்றது. ஆக்சுவலி ஜோக்ல உண்மை அதான். கிளாஸ் கோலார் தான் மக்களே. வேற எதுவும் கிடையாது. அவன் ஹெட்லைட் இல்ல. அவன் என்ன பண்ணா வண்டியில போட்டுங்க ஓவர்டேக் பண்றான். ஒரு சைக்கிள் ரிக்ஷா போட்டு ஓவர்டேக் பண்ண போயிருக்கான். ஓவர்டேக் பண்ணி போகும்போது என்ன ஆயிட்டுக்குது எதிரில வந்துட்டான் சைக்கிளுக்கு இது சூப்பர் எக்ஸ்எல் வண்டிக்காரன். இவர் தலைவர் நேர கொண்டு போய் சொருகிட்டு இருக்கான். சொருகில அந்த சூப்பர் எக்ஸ்எல் ஃப்ரண்ட் கீழே போயிடுச்சு. என் பையன் நேர எகிரி உட்காந்தான் டயர்ல வண்டியில. எங்க ஸ்டேஜர் வண்டி அந்த வண்டியோட போட்டோ எதாவது இருக்கு? ஆக்சிடென்ட் போன போட்டோஸ் ஏதாவது இருக்கா புடிச்சது? அப்படி உங்ககிட்ட ஏதாவது இருக்குமா? சரி மக்களை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே பகல டேக் பண்ண அது கீழே போடுறேன் நீங்க பாருங்க. உண்மையில ரொம்ப எடுத்துட்டு எங்க அண்ணன் ரொம்ப ஆசையான வண்டி அது. இதுல ஒரு கெட்டது நல்லது என்னன்னா யாருக்கு எந்த அடி பெரிய அடி இல்ல. வீடு முதல் லைட்டா கை கால் அடிபட்டு ஓட்டினவன். என் பையனுக்கு சும்மா லைட்டா முட்டி முதல் அடிபட்டுருந்துச்சு. அவரு ஏர்ல போயிட்டு வந்தாரு உள்ள வந்தாரு. எங்க அண்ணன் அந்த வண்டியை கிட்டத்தட்ட எத்தனை மாசம் சும்மா வீட்டுல வச்சிருந்தா? 1.5 வருஷம் வீட்டுல ரெடி பண்ணாம வச்சிருந்தான். அவனுக்கே மனசு தாங்காம திருப்பி வண்டி ரெடி பண்ணி வச்சிருக்கு. அதுதான் பிரச்சனையே. முதல்ல வண்டி வாங்க அவன்ட்டு A few moments later. சுரேஷ் தூங்கிட்டீங்களா? எங்க டோல்கேட் வந்துச்சுடா. நல்ல டிகிரியா பார்த்து எடுத்துங்க. நல்ல டிகிரி நிறுத்தலாமா? ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் டோல் தாண்டிடலாம். டோலை தாண்டிடலாமா? அவரை பாத்தீங்களா? மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மத்தெல்லாம் அப்படியே இருக்குது. பயங்கரமா ஆரம்பிச்சிட்டாங்க. கோபாலே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?
டோல் பாஸ் ஆயாச்சு. நம்மளுக்கு வாய்ச்சது இன்னைக்கு டீ தான். எங்க இல்லையே டிஃபன் இருக்குது. டிஃபன் பண்ணலாமா? டிஃபன் ஐயா இப்போ டீ குடிப்போம். டீ குடிக்கலாம். நான் ஒரு டீ நார்மல் டீயா? எனக்கு நார்மல் டீ. எனக்கு பிளாக் காஃபி இருக்காண்ணா? உங்களுக்கு சார் எனக்கு டீ. இது வேற டீ கேட்டீங்களே முன்னாடி? சகிலா டீ கேட்டேன். அவர் கேட்டு போய் உள்ள வர சொன்னாரு. உள்ள நான் 2 நார்மல் டீ, ஒரு லெமன் டீ. எனக்கு ஒரு டீ. அதான்டா ஒரு பிளாக் காஃபி. அவ்வளோதான். பாத்தீங்களா, நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த டைம் எவ்வளோ ஆகுது? டைம் எவ்வளோடா பார்த்து கூட ஃபோன் நம்பர்டா. சாரி சார். மணி பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே காட்டுங்க 1:04 ஆகுது. 1 மணி 4 நிமிஷம் ஆகுது. நல்லா வீட்டில் படுத்து தூங்கி இருந்தவனை எழுப்பி கூப்பிட்டு வந்து ஒரு டீ வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க சென்னைக்கு. டீ நல்லா இருக்குல்ல? நான் குடிவேன். டீ சூப்பராக இருக்கு. கேட்டால் நல்லா இருக்காது உங்களுக்குலாம். குளிர் வேற ஒரு பக்கம். இது ஒரு கருத்து சொன்னீங்களாங்க? இதான் கருத்து சொன்னேன். மக்களே நைட் டைமில் பண்ணு சாப்பிட்டீங்கன்னா காலைல மோஷன் வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்ட் பிஸ்கெட் வித்தியாசமாக இருக்குதுங்களா? நல்லா இருக்குது. எவ்வளோ கருத்தாக இருக்குது சால்ட் பிஸ்கெட்டு. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. மக்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, நைட் டைமில் பண்ணு சாப்பிட்டீங்கன்னா காலைல மோஷன் வர. நாய் பண்ணு சாப்பிடுறது? நாயை நீயே திங்குமோ நாய் திங்க? மக்களே அவங்க நல்லா மனசு நினைச்சு மண்ணு போல நினைக்காதீங்க. திங்க முடியல ரீசன் கிடையாது. உண்மையா இல்லையா? வாயில ஜேம் சாப்பிட்டுண்டா சார். இன்னும் 10 நிமிஷம் போனால் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் ஹோட்டல் சொல்லுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ கேஷ். ஓகேவா? நீங்கள் தான் பில் கட்டணும். பார்த்துங்க. கேஷுக்கு போல என்ன இருக்கு? கேஷுக்கு போல ஃபோன். செருப்பாலடி. நல்ல ஃபோன். முக்கியமான விஷயம் மக்களே, நான் எப்படி வண்டியில் போய் விழுந்தனோ அதை விட முக்கியமான விஷயம், இந்த ஃபோன் நான் எடுக்கிறதுக்கு 5 வருஷம் கஷ்டப்பட்ட மக்களே. 5 இயர்ஸ் குச்சி எடுத்தியா? எடுத்துருப்பான். பண்ணிருப்பான் அவன். அந்த மாதிரி தப்பான விஷயம் எடுக்கலாம் போறது இல்லையா? அப்புறம் எங்க ஆக்சுவலி அதையும் தாண்டி புனிதமானது. ஆக்சுவலி என்னன்னா, நான் இந்த ஒரு சின்ன ஒரு ட்ரை பண்ணோம். ஆக்சுவலி ரொம்ப மொக்க தான் இது. ஆனால் பட் ரொம்ப இவங்களுக்கு கியூரியாசிட்டி. உண்மையில இவங்களுக்கு இது தெரியாது. இவனுக்கு தெரியும் கண்டென்ட். எல்லா கண்டென்ட் தெரியுது, இவங்களுக்கே தெரியாது. ஒன்றும் மக்களே இருடா, என்ன சொல்லிடுறேன் அவனுக்கு. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, என்னோட ஃபாஸ்டேக் ஒன்று இருக்கு. சரி, கார் ஃபாஸ்டேக் வந்து ஒரு 4-5 நாளாக திருப்பி வீடியோ வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் பிளாக்னு அதாவது டேக் பிளாக் ஆயிடுச்சு. நீங்கள் டோல் பாஸ் ஆக முடியும்னு சொன்னாங்க. சரி, அதனால டோல் பாஸ் ஆக செக்அப் பண்ணுறதுக்கு வந்தப்பா ஃபாஸ்டேக். வேற எதுவும் இல்லைப்பா. நான் என்னென்னமோ யோசிச்சேன். சென்னைக்கு போகலாம் போல இருக்கு. சென்னைக்கு போகலாம், அங்கே போய் பொண்ணு சேர்த்துருக்கேன். மென்ன வீட்டில் படிச்சுக்கணும்னு யோசிச்சிருக்கேன். நீ ஏதோ என்னால் முடிஞ்சிருப்பா. நீங்களும் உங்க ஃபாஸ்டேக் இல்லையா? நம்ம வீட்டுல இருந்து 1.5 கிலோமீட்டர் ஃபாஸ்டேக் டோல்கேட் இருக்கு. 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் பார்க்கணுமா? அது நான் என்ன சொன்னேன் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி, நான் மதியம் நல்லா தூங்கிட்டேன் ஒரு 2 மணி நேரம், ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி 10 மணிக்கு ஃபோன் போட்டு எங்கேயா டீ குடிக்க போகலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டோம். அதுக்கப்புறம் சரி இவரும் அந்த ஃபாஸ்டேக் இதெல்லாம் சொன்னாரா, சரி எடு வண்டியை சென்னைக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கலாய்ச்சி இவனுங்கெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள். ஓகே, வந்து வேலை முடிஞ்சிச்சு. டார்கெட் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. அதுதான் முடிச்சு விட்டீங்களா? அப்புறம் என்ன படுத்து தூங்கிட்டா இருந்திருப்போம் மக்களே. வீட்டில் இருந்துச்சு வீட்டுக்கா? அவ்வளோதான். ஒரு ஃபைல், ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கு, எடுத்துட்டு வந்து மறுபடியும் ஃபைல் ஆகும் போவோம். அந்த பேக்ல முக்கியமான ஃபைல் இருக்குடா. நீங்களே அதை கிளம்புறேன். A few moments later. அந்த ஃபைலில் இருக்கிற நீ இதை பார்த்துன்னு வச்சுக்க, அப்படியே அலண்டு வச்சா அந்த பேக்ல இருக்கிற ஃபைல் எப்படி வந்து பார்க்கலாம் போகிறோம். வாங்க அபிஷேக், ஏங்க அப்படி என்ன வச்சிருக்கீங்க பேக்ல? இந்த பேக்குக்குள்ள இருக்கிறது இங்க பாருப்பா. இந்த அவங்க 2 பேர் ஓபன் பண்ணுங்க. அவங்க தான் சஸ்பென்ஸ். அப்படியே நீங்க ஓபன் பண்ணுங்க. இந்த பேக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க மக்களே. இந்த பேக் எனக்கு சம்பந்தம் இல்லை. என்ன உள்ள இருக்கு? திரும்ப பேசு பாட்டா.
ஒன்றும் பேச இது யாரு இந்த ஃபைல் யார் ஐடியா சார் இந்த ஃபைல் ஐடியா அவருக்கு யாருது சார் புருஷோத்தமன் அதை கொண்டே எடுத்து